எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 41ஓட அந்த செட் ஒர்க் வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடுச்சு. குறிப்பாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட் ஒர்க் வேலை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேலே இருக்கும். இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங்கில் என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரலில் அந்த ரிங்கு போடுறது, அந்த ரேம்ப் வாக் பண்ணுறது, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சைன் போர்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெசில்மேனியா நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 9 நாள் தான் இருக்குது. ஸோ ரெசில்மேனியாவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 19, 20ஆம் தேதி யூஎஸ்ல நடக்க போகுது. அதை நம்ம அடுத்த நாள் 20, 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ காசு கட்டி நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்க முடியும். ஸோ உங்களால் காசு கட்டி நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க முடியும் அப்படின்னா ஸோ நீங்கள் போயிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். இல்லை என்னால் அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஸ், ஸ்மாக்டவுன், NXT ஸோ எல்லாத்தோட ஷோவும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த வகையில் ரெசில்மேனியா 41 ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர விமர்சையாக நடக்க போகுது. ஸோ 2 நாள் நடக்கிறதுனால WWE பயங்கரமான ஒரு செட் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 நாள் இருக்குது. கடைசி அந்த 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த முழு செட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த வருஷம் ரெசில்மேனியா பார்க்க நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க? அதுலேயும் குறிப்பாக ரெசில்மேனியாவை நம்மளால டிவியில் பார்க்க முடியாது. ஸோ அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக ராண்டி ஆர்டனோட ரெசில்மேனியா 41 மேட்ச் என்ன அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக ராண்டி ஆர்டனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த வருஷம் ரெசில்மேனியாவில் மேட்ச் இருக்கா இல்லையா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. ஸோ ஃபைனலி WWE பொறுத்த வரைக்கும் ராண்டி ஆர்டன் வர்சஸ் கெவின் ஓவன்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் எனக்கு இன்ஜுரி இருக்கு, நான் சர்ஜரி பண்ணணும், என்னால் ரெசில்மேனியாவில் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மேட்ச்ல இருந்து விலகிட்டாரு. ஸோ அதனால ராண்டி ஆர்டன் ரெசில்மேனியாவில் மேட்ச் இருக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஸோ ராண்டி ஆர்டனுக்கு 100% ரெசில்மேனியாவில் மேட்ச் இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரப்போற அடுத்தடுத்த ராஸ், ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் தன்னோட மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்கலாம். ஸோ எனக்கு ரெசில்மேனியாவில் மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி ஆப்போனன்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனுக்கு ஒரு மேட்ச் கொடுக்கலாம். குறிப்பாக ரெசில்மேனியாவில் தான் உன்னோட ஆப்போனன்ட் யாரு அப்படின்றது தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மிஸ்ட்ரி ஆப்போனன்ட்டோட அவருக்கு ஒரு மேட்ச் தரலாம். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் நிக் ஆல்டிஸே வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனோட ஒரு மேட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேபி ராண்டி ஆர்டன் நிக் ஆல்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுவார். எனக்கு ரெசில்மேனியாவில் மேட்ச் வேணும், என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிக் ஆல்டிஸே ஒரு ரெஸ்லர் தான். ஸோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு மேட்ச் வேணுமா, நானே வரேன் அப்படின்ற மாதிரி ஸோ அவருக்கு கூட ராண்டி ஆர்டனோட மேட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேபி ராண்டி ஆர்டனை பொறுத்த வரைக்கும் ரெசில்மேனியாவில் அவரோட ஆப்போனன்ட் மிஸ்ட்ரியா இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜராக இருக்கலாம், ரூசேவா இருக்கலாம், அலிஸ்டர் பிளாக்கா இருக்கலாம். இது இல்லாமல் நம்ம எதிர்பாராத யாராவது ஒருத்தவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனோட மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 100% ராண்டி ஆர்டனுக்கு ரெசில்மேனியா 41ல மேட்ச் இருக்கும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராண்டி ஆர்டன் ரெசில்மேனியா 41ல ரொம்பவே ஷாக்கிங்கா மிஸ்ட்ரியா எந்த ரெஸ்லரோட மோதலா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஜான் சீனா அவரோட இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்காரு. ஸோ அந்த ஃபோட்டோவை போட்டதோட பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஜான் சீனாவை பொறுத்த வரைக்கும் அவரோட இன்ஸ்டாகிராமில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் ரேண்டமாக ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா போடுவார். ஸோ அந்த வகையில் ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா விராட் கோலியோட ஃபோட்டோவை போட்டிருக்காரு. ஸோ அந்த ஃபோட்டோவை போட்டதோட அந்த ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில்
ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஸோ அந்த ஃபோட்டோ போட்ட உடனே லைக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக போயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஸோ அந்த விராட் கோலியோட ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் லைக் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ ஜான்சினா எந்த ஒரு ஃபோட்டோ போட்டாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது ஏன் போட்டேன் எதுக்கு போட்டேன் அப்படின்றத சொல்ல மாட்டேன். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கப்பு வாங்கி தந்துருவாரா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜான்சினா விராட் கோலியோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரெசில்மேனியா 41ஓட மேட்சோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. குறிப்பாக ரெசில்மேனியா 41ல் மொத்தமாக எத்தனை மேட்ச் WWE டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஃபைனல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ WWE பொறுத்த வரைக்கும் ரெசில்மேனியா 41ல் 14-15 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தலாம் அப்படின்ற மாதிரி WWE வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் 14 ஏன் 15 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மொத்தமாக WWE 14 மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு மேட்ச் ராண்டி ஓட்டோட மேட்ச்லாம் ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சர்ப்ரைஸாக வந்து நடத்துவாங்க. அந்த மாதிரி 14 இல்ல 15 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குமா. ஸோ ரெசில்மேனியா நைட் 1 பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச் நடக்குமா, ரெசில்மேனியா நைட் 2 பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச் நடக்குமா. ஸோ ரெண்டுத்தையும் கணக்கு பண்ணீங்கன்னா மொத்தமாக ஒரு 15 மேட்ச் இந்த வருஷம் ரெசில்மேனியா 41ல் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 11 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ரெசில்மேனியாவில் என்னென்ன மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியா ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் CM Punk வர்சஸ் செத் ராலின்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியா உமன்ஸ் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரியா ரிப்லி வர்சஸ் இயோ ஸ்காய் வர்சஸ் பியாங்கா பிளேராவுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியா வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் குந்தர் வர்சஸ் ஜே ஊசோவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியா டிஃபனி ஸ்டேட்டன் வர்சஸ் சார்லட் ஃபிளேருக்கான WWE உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியா AJ ஸ்டைல் வர்சஸ் லோகன் பாலுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் பிரான் பிரேக்கர் வர்சஸ் பென்டா வர்சஸ் ஃபின் பாலர் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச் நடக்க போகுது. இது இல்லாமல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் LA நைட் வர்சஸ் ஜேக்கோ ஃபார்ட்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இது இல்லாமல் ரே மிஸ்டீரியோ வர்சஸ் எல் கிராண்ட் அமெரிக்கா அப்படின்ற ஒரு ரெஸ்லரோட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இது இல்லாமல் ஜேட் கார்கில் வர்சஸ் நயோமிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயர் டேமியன் ப்ரீஸ்டோட மேட்சாக இருக்கட்டும். ஸோ இது இல்லாமல் அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் உமன்ஸுக்கான US சாம்பியன் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது. ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க சொல்கிற 15 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 41ல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனலி ஜான் சீனாவோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உறுதியாயிருக்கு. ஜான் சீனா WWE வந்தார், ஹீல் டர்ன் பண்ணார், எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணார், கோடி ரோட்ஸோட ஒரு 3 வாரம் ஒரு ப்ரோமோ பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போனார். ஸோ அதுக்கப்புறம் ஜான் சீனா வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரை எந்த இடத்துலையுமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போதைக்கு ரெசில்மேனியாவுக்கு முன்னாடி ஜான் சீனா வரப்போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜான் சீனாவை பொறுத்த வரைக்கும் ரெசில்மேனியாவுக்கு முன்னாடி நாள் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஏப்ரல் 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா நைட் 1 நடக்கும். அதுக்கு முன்னாடி நாள் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18ஆம் தேதி நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வரப்போறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக வரப்போகிற ஸ்மாக் டவுன் இல்லாமல் அடுத்த வாரம் ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வரப்போறாரு. ஸோ ஜான் சீனா இல்லாமல் எப்படி அந்த ரெசில்மேனியா மேட்சை பில்டப் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு தெரியாமல் இருந்தோம். இப்போதைக்கு ரெசில்மேனியா முன்னாடி கடைசி நாள் ஜான் சீனா வரப்போறாரு. என்ன நினைக்கிறீங்க? ஜான் சீனா கோடி ரோட்ஸோட அந்த செக்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரோட WWE அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருக்கு. குறிப்பாக ப்ராக் லெஸ்னர் நிறைய இடத்துல ஸ்பாட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அவர் மேலே ஒரு கேஸ் இருக்குது. ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே மட்டும் இல்லை, ஸோ வின்ஸ் மிக்மேன் மேலேயே இருக்குது. ஸோ அதனால அவரால் WWEக்கு இப்போதைக்கு வர முடியல இந்த நேரத்தில். ஸோ ப்ராக் லெஸ்னர் நிறைய இடத்துல ஸ்பாட் ஆகிறாரு. அங்கே இருக்க ஃபேன்ஸுங்க எல்லாரும் நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு சில ஃபேன்ஸுங்கிட்ட நான் ரிட்டையர் ஆக போகிறேன், நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மேபி இப்போதைக்கு ப்ராக் லெஸ்னரோட WWE ஸ்டேட்டஸ் என்ன
அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா WWE பொறுத்த வரைக்கும் பிராக் லெஸ்னரோட கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பாக பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா WWE விட்டு போகும்போது அவர் WWE ஒரு மல்டி இயர் டீல் சைன் பண்ணியிருந்தாரு. அந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கான். ஸோ அந்த கான்ட்ராக்ட் முடியலையா. ஸோ பிராக் லெஸ்னர் WWE விட்டு வெளியில் அந்த கேஸ்க்காக போனதுனால அந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் WWE வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவரு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி இயர் டீல் சைன் பண்ணியிருக்காரு. இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் அந்த இடைப்பட்ட காலம் வராதனால அந்த கான்ட்ராக்ட் அப்படியே தான் WWE இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை அவருக்கு அந்த கேஸ்ல இருந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வெளியே வந்தாரு அப்படின்னா அவர் WWE வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ WWE பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் போனாரு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அவர் WWE சண்டை போடலை அப்படின்னா அவரோட கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிராக் லெஸ்னரோட கான்ட்ராக்டை WWE ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி திரும்பவும் WWE நினைச்சா பிராக் லெஸ்னரை கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்தபடியா குந்தரோட நியூ WWE கான்ட்ராக்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குந்தரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு WWE கரண்ட் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்காரு. ஸோ அவரோட WWE கான்ட்ராக்ட் முடிஞ்சதோட அவர் புதுசாக ஒரு WWE கான்ட்ராக்டை வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக அவர் ஒரு மல்டி இயர் டீல் சைன் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக WWE வந்து பார்த்தீங்கன்னா சேலரியை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கேட்டு வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பாக ஒரு டிராவல் பண்ணுறதுக்காக ஒரு பஸ்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா WWE கான்ட்ராக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு வாங்கியிருக்காரு. குறிப்பாக ஏன்னா அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேடியமில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த டிராவல்ஸ் அக்காமடேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பஸ்ஸை கேட்டிருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. அது அந்த கான்ட்ராக்ட்ல இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பாக குந்தர் WWE திரும்பவும் மல்டி இயர் டீல் சைன் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி. அதுக்கு அடுத்தபடியாக நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 2-3 செக்மெண்ட்டையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் நிக்கால்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு RKO போட்டிருப்பாரு. ஸோ அதோட ஒரு செக்மெண்ட் நடக்க போகுது. ஸோ ராண்டி ஆர்டன் அவரோட ரெசில்மேனியா மேட்சை பற்றி நிக்கால்டிஸ்ட்டை கேட்கலாம். நிக்கால்டிஸ் அவருக்கு ஏன் RKO போட்டேன் அப்படின்றத பற்றியும் ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் போக போகுது. ராண்டி ஆர்டனோட ரெசில்மேனியா மேட்சை பற்றி ஒரு செக்மெண்ட் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வந்து ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாரு. கண்டிப்பாக அவர் ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணும்போது அடுத்த வாரம் ஜான்சினா வர்றதை அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா WWE கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரே ஃபீனிக்ஸ் வர்சஸ் ஹம்ப்ரோட்டோ கரிலோக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா WWE வரப்போகிற ஸ்மாக்டவுன் நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டைரும் டேமியன் பிரிஸ்டும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க போகிறாங்க. ஸோ அவங்களோட ரெசில்மேனியா மேட்சுக்கு ஒரு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ண போகிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ரெசில்மேனியாவில் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சந்திக்க போகிறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா WWE உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ஒரு கண்டெண்டர் மேட்ச், ஒரு காட்லெட் மேட்சை நடத்த போகிறாங்க. அதில் வின் பண்ணுறவங்க ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா WWE உமன் சாம்பியன்ஷிப்காக மோதுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டெண்டர் மேட்சை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் இந்த மேட்ச் இந்த செக்மெண்ட்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் பார்க்க நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதே சமயம் நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ரா எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸில் தான் ஓடும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் பணம் கட்டி உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னா பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரா ஸ்மாக்டவுன் NXT எல்லாத்தோட அந்த ஷோவையே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் நான் ஷோ போடும்போது அதில் டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.